ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கோவையில் உள்ள கோவில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவை புளியகுளம் விநாயகர் கோவிலிலிருந்து செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திக், 2026 புத்தாண்டை முன்னிட்டு விநாயகர் கோவில்ல என்னென்ன சிறப்பு பூஜைகள் தற்போது அங்கு செய்யப்பட்டு வருகிறது? பக்தர்கள் என்ன சொல்றாங்க? அங்க இருக்கக்கூடிய சூழலை பதிவு பண்ணுங்க. வணக்கம், அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம புளியகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற முந்தி விநாயகர் திருக்கோயிலில் தான் இருக்கோம். அதாவது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 20 அடி உயரத்தில் ஒரே கல்லாலான முந்தி விநாயகர். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிகவும் உயரமான கோயிலாக கருதப்படுகிறது. கோயிலில் வந்து இன்று ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருக்காங்க. குறிப்பா உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும், அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழிபாடானது மற்றும் யாகமானது நடத்தப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய பிரசித்தி பெற்ற கோயில், அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய நம்ம புளியகுளம் விநாயகர் கோயில், ஈச்சநாயர் திருக்கோயில், மருதமலை திருக்கோயில் உள்ளிட்ட அனைத்து கோயில்களுமே வந்து பக்தர்கள் புத்தாண்டை முன்னிட்டு வழிபாடு செய்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கு. பக்தர்கள் அதிகாலை 4 மணியிலிருந்தே நீண்ட வரிசையில் காத்திருந்து அவர்களுடைய வேண்டுதல்கள் மற்றும் வரக்கூடிய புதிய வருடம் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுதலை அவர்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வங்களை வந்து வேண்டுவதற்காக கோயிலுக்கு வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து அவர்கள் வந்து அவர்களுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றி வருகிறார்கள். இந்த சூழல்ல நம்முடன் வந்து பக்தர் ஒருவர் நம்முடன் இருக்கிறார். அண்ணா வணக்கம், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த கோயில் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும்? ஏற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்காங்க? கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராகவே வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் அன்னதானம் கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே கண்டிப்பாக வாங்க. இந்த வருஷத்தோட முதல் நாள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் இல்லாமல் இன்னும் சிறப்பாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுக்கு முந்தி விநாயகருடைய சிறப்புனா என்ன? உங்களுக்கு இந்த விநாயகரை பத்தி பிடிச்சது எப்படி? வந்து இவர் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கடவுளா இருக்காரு. இல்லை அப்படின்றதுல எல்லாருக்குமே விநாயகர்னாலே ஸ்பெஷல் தான். நாங்கள் ரெகுலராகவே வந்துட்டு இருக்கோம். டெய்லியுமே காலையில் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாருமே கண்டிப்பாக வாங்க. பக்தர் குறிப்பிட்ட மாதிரி புளியகுளம் விநாயகர் கோவில் வந்து புதிதாக தொழில் தொடங்குவதும் சரி, புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கு அனைத்துக்குமே வந்து மிகவும் ராசியான கோவில் என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுகிறது. அதிகாலை 4 மணியிலிருந்தே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். பக்தர் வருவதற்காக சிறப்பு வரிசைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, அன்னதானம் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து கோவை மாநகர் மற்றும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களில் அதிகாலையில் இருந்தே புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்த தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. பல விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.